காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இந்த மாரி சார்ட் பேப்பரை வச்சு ரோஸ் செய்ய போகிறது பார்க்க போகிறோம். இதோ இந்த மாரி ரோஸ் தான். நம்ம ஒரு 2 சார்ட் பேப்பர் இல்லைன்னா 3 சார்ட் பேப்பரை வச்சு இந்த மாரி ஒரு 3 ஃப்ளார் இல்லைன்னா 2 ஃப்ளார் பண்ணலாம். இதோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி நிறையா வீடியோ போடுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் இந்தமாரி பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா வேறு கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு பேப்பரு, ஒரு சிசரு, அப்புறமா நமக்கு வந்து ஒரு சீவாங்குச்சி, ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா க்ளூ தேவைப்படும். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது நாங்கள் காட்டல. ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா சரி சமமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சமமாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதை 3 ஃபோல்டாக பண்ணுங்கள். 3 ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணுங்கள். 2 பக்கமும் சரி சமமாக பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை 2 சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. கவனமாக கட் பண்ணுங்கள், எதுவும் ஒரு பேப்பர் விடாமல். இந்த வீடியோவில் எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கட்டாமல் விட்டுரும். அதை தான் நாங்கள் 2ஆவது வாட்டி பண்ணுவோம். நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடாதீங்க. இதாகுது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வராமல் இது அந்த மாதிரி பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டிங்களா? மடிச்சுட்டு இன்னொரு ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிளில் மடிங்க. அது இன்னொரு ட்ரையாங்கிளாக மடிங்க. மொத்தம் 3 ட்ரையாங்கிளாக மடிச்சிருங்க. அப்புறமா ஒரு மார்க்கரு இல்லைன்னா ஸ்கெட்சு பெண்ணு எதை வேணால் எடுத்துக்கலாம். அதை வச்சு ஓவல் ஷேப்பில் ஏதோ இந்த வீடியோவில் காட்டும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேப்பரில் நீங்கள் முன்பக்கமும் போட்டுக்கலாம், பின்பக்கமும் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் போட்டாலே போதும். அது அப்படியே வெளியே வராமல் கரெக்டாக கட் பண்ணுறீங்க. வெளியும் போகாமல் உள்ளேயும் போகாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு. கட் பண்ணிக்கிட்டிங்களா? இதோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணுறீங்க. அதை அப்படியே உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரோட பட்டல் கிடச்சிரும். பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு இப்போ வந்து நீங்கள் சிசரை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கமும் சைடில் கட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கிட்டீங்களா? அதை எடுத்துக்கோங்க. அதேமாரி 4 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கோம். இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் இந்தமாரி லாங் வீடியோவாக போடுறது. அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் அதில் ஒரு பெட்டல் மட்டும் சைடில் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். கொஞ்சம் இந்த வீடியோவில் ஒழுங்காக காட்டாமல் இருக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்டாண்ட் இல்லை. நாங்கள் வந்து ஒரு சேர் மேலே தான் சாட்சி வச்சு எடுத்தோம். அப்புறம் என்னடா நீ வாய்ஸ் தரியே, நீ எங்கே போனேன்னு கேட்காதீங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவாக தான் தனியாக எடுத்தாங்க.
அப்புறமா ஒரு சீவாங்குச்சி எடுத்துகிட்டு அதோட பெட்டல்ஸ்லாம் சைடில் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சுற்றிடுங்க. சுற்றுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அந்த 4 பேப்பர்லேயும் சுற்றிக்கணும். எல்லாம் கவனமாக சுற்றுங்க. சுற்றும் போது சீவாங்குச்சி எடுக்கிறப்ப நீங்கள் பேப்பரை ஊற்றி கிழிச்சிட போகிறீங்க. அப்புறமா அந்த நடுவில் கட் பண்ணல அந்த இடத்தையும் அந்த இடத்துக்கு 2 சைடில் இருக்கிற பட்டங்களையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டணும். கம் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட சிக்கம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா கம் எடுக்க போனாங்க.